ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரே மாதிரியே முட்டை ஆம்லெட் செய்யாமல் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் பொடிசாக நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, அதையும் நல்ல பொடிசாக நறுக்கிங்க. இதோட பூண்டு ஒரு சின்ன துண்டு, அதை நல்ல பொடிசாக நறுக்கி வச்சிங்க. பச்சை மிளகாய் கார தேவைக்கு 1 பொடிசாக நறுக்கிங்க. கருவேப்பிலையும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. இதோட உப்பு தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், சிட்டிகை மஞ்சத்தூள் அளவு சேர்த்துக்குங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இப்போ நீங்கள் முட்டை நிறைய செய்யும்போது கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நம்ம சேர்த்தோம்னா அது முட்டை நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி முட்டையோட ஸ்மெல் அவ்வளவு வராது. ஸோ இந்த கடலை மாவு நம்ம சேர்க்கும்போது இந்த வாடையெல்லாம் வராது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 3 அல்லது 4 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துறோம். காரம் உங்களுக்கு தனியாக தேவைன்னா மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிங்க. இதோட நீங்கள் வேக வச்ச மட்டன் கைமா அந்த மாதிரி பொடிசாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இதில் துருவி வச்சுருக்கிற சீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பன்னீரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த முட்டையை நம்ம கலவையை இதோட ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஒரே பிளெயின் முட்டையாக செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இப்போ பசிக்குதுன்னாலும் கூட நம்ம உடனேயும் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இதை ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வந்துக்கிட்டு இருக்கு. இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணக்கூடிய மட்டன், சிக்கன் அல்லது வெஜ்லேயும் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம வயிறு கம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரசம் சாதம் வச்சோ அல்லது பருப்பு சாதம் வச்சோ நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான முட்டை ஆம்லெட் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.